கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துல சட்டுன்னு செய்கிற மாதிரி அவளை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ரெசிபி பார்த்தலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது செய்கிறதுக்கு அவளை ஃபஸ்ட்டு 2 தடவை தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே விட்டுட்டிங்கனாலே ஊறிடும். இப்போ பேனில் நெய் சேர்த்துட்டு நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இது கூட மக்கனா சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸ் இல்லைனா கடலைப்பருப்பு கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயமாக பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட பூண்டு தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஊற வச்சிருந்த அவலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மேலேயே கொஞ்சம் போல் லெமனை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் அதில் தூவி கொடுத்து பாருங்க. குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இனி நீங்கள் மார்னிங் லேட்டாக இருந்துச்சா கூட கவலையே இல்லைங்க. இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடலாம்.